சார்பாக திடீரென ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏன் எதற்கென்று மாணவ மாணவிகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆசிரியர்களுக்கும் கூட நேற்று தான் தலைமை ஆசிரியரிடத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னபோது, நான் தேர்வு பணிக்கு செல்ல இருக்கின்ற காரணத்தினால் பொறுப்பு ஆசிரியர் இருப்பார்கள், மற்ற உங்களை தொடக்கத்திலிருந்து வழிநடத்துகிற சத்யா போன்ற ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் என்று உள்ளபடியே பெருமையோடு என்னிடத்திலே சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இப்போது நாம் ஒவ்வொரு பணியாக இங்கே செய்து கொண்டு கொண்டே இருக்கிறோம். அந்த ஒவ்வொரு பணிக்கும் ஒவ்வொருவரும் உறுதுணையாக இருந்து இந்த பள்ளியை வளர்த்தெடுக்க வேண்டும், பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும்னு பாடுபட்டுக்கிட்டு வர்றோம். அதில் முன்னாள் மாணவராக இருந்து எங்களுடைய முன்னாள் மாணவர் சங்கத்துடைய ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய திரைப்படத்துறையில் இயக்குநராகவும் இருக்கிறார், மிகச்சிறந்த கவிஞராகவும் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு உதவி கொண்டே இருக்கிறார்கள். அதையெல்லாம் எப்படி அவர் செய்தார், இப்போது என்ன செய்ய போகிறார் என்பதையெல்லாம் அவருடைய பேச்சுக்கு பின்னால் நான் பேசினால் நிறைவாக இருக்கும். ஏன்னா நானே முதல் பேசிட்டா அப்புறம் அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது என்ற அடிப்படையில் இந்த இனிய நிகழ்ச்சியை சொன்ன உடனே ஏற்பாடு செய்திருந்திருக்கிற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய நன்றியையும், அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே சாரதா குமார் அவர்கள் உங்களிடத்திலே ஒரு சில வார்த்தைகளை பேசுவார்கள். அதனை தொடர்ந்து என்னுடைய உரை மிக சிறிய உரையாகத்தான் இருக்கும், பேருரையாக இருக்காது. மிக விரைவிலே இந்த நிகழ்ச்சியை முடித்து விடுவோம் என்று சொல்லி சாரதா குமார் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். அவனியாவரம் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பிற ஆசிரியர் அவர்களுக்கும், மாணவ மாணவியருக்கும், முன்னாள் மாணவர் சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நீங்கள் எல்லாருமே முதல்ல இருந்து பார்த்துருப்பீங்க. முன்னாள் மாணவர் சங்கம் இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஒரு சில பேர் ராஜ்குமார் போன்ற நபர்கள்லாம் வந்து பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். பள்ளிக்கூடம் சிறப்பாக இருக்கா, எப்படி இருக்குது? இதுதான் மிகச்சிறப்பு. யாராவது சொல்லிடுறாங்க, வெரி குட். இதுதான் வேணும். இப்போது ஒவ்வொரு தடவையும் இந்த பள்ளிக்கூடத்தை மென்மேலும் மேன்மைப்படுத்துறதுக்கு நாங்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா, இந்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள் படித்ததனுடைய உயிர் மூச்சு இங்கே இருக்குது. நான் எங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும், எந்த ஊரில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும், பெரும்பகுதி பக்கத்தில் இருந்தேன்னா உடனே நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களுக்கு அவசியம் நான் வந்துடுவேன். நான் முதல்ல இருந்தே முன்னாள் மாணவர் சங்கத்து நிர்வாகிகள்கிட்டையும் உறுப்பினர்கள்ட்டையும் நண்பர்கள்ட்டையும் சொல்லிட்டு இருந்த ஒரே ஒரு வார்த்தை, நான் இப்போ தொடர்ச்சியாக நான் வர்றதுக்கு காரணம், என்னால் இந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங்க்கு ஒரு காலகட்டத்தில் வர முடியாமலேயே போயிடும். காரணம் என்னென்னா, என்னுடைய வேலை அப்படி. ஒரு கதையை ஆரம்பித்து அதை வந்து திரைக்கதையாக பேசி, பிறகு வசனமாக எழுதி, அதை வந்து கேமராவுக்கு தேவையான ஷாட்டாக பிரித்து, இவ்வளவு வேலைகளும் கிட்டத்தட்ட 3 மாத காலமாகும். பிறகு அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதம் இல்லை 2 மாதம் வந்து 60 நாள் 52 நாள் அதை நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதை வந்து அவுட்புட் கொண்டு வரணும். என்னென்னா, சினிமா தளத்துக்கு நம்ம என்ன சிந்திச்சு எழுதியிருக்கோமோ அதை வந்து அங்கே திரை வடிவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு அது ஒரு 2 மாதம் ஆகும். எடிட்டிங், டப்பிங், மிக்சிங், இசை, இதெல்லாம் 1 மாதம் ஆகும். கிட்டத்தட்ட அதிகபட்சம் ஒரு படம் ரெடி பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகும். இந்த 6 மாதம் கண்டிப்பாக நண்பர்களோடு மற்றும் உங்களோடு நான் தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் எங்கே இருந்தாலும் சமயத்தில் நான் கண்டிப்பாக என்னால் என்ன முடியுமோ நான் அதை வந்து பங்களிப்பு பண்ணிகிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். இப்போது இந்த 6 மாத காலத்துக்கான ஒரு படத்தை நம்ம போய் தியேட்டரில் பார்க்குறோம் அப்படின்னா அதிகபட்சம் 2.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் பார்க்குறோம். வெளியே வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறது 2 செகண்டில் சொல்லிடுறோம். இதுதான் சினிமாவுடைய மிகப்பெரிய பலமும் பலவீனமும். இது நல்லா இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கை தூக்குறவங்க அந்த படம் ஓடிடும். இல்லை இது சரியில்லைன்னு டவுன் பண்ணுறவன் வாழ்க்கை வந்து பிரகாசிக்காது. இதற்கு தான் இவ்வளவு பாடும். நான் இங்கே படித்து இவ்வளவு கலைத்துறையில் உயர்ந்திருக்கேன்னா இது அரசியல் மேல்நிலைப்பள்ளியுடைய முக்கிய காரணம் வந்து இந்த அவனியாபுரம் பள்ளிக்கூடம். நான் மட்டும் இல்லை, இங்கே முன்னாடி எப்படி இருந்ததுங்கிறத நான் சொல்கிறேன். படிப்புன்னா படிப்பு மட்டுமே இருக்காது. மயிலப்பண்ணு பிடி சார் இருப்பார், எபினேசன் ஸ்கவுட்டில் இருப்பாங்க,
நாங்களாம் ஸ்கவுட்டில் இருந்த ஆளுங்க. யாருக்கு எது எது வருதோ அவங்களெல்லாம் இப்போ மாடசாமியை வச்சு தான் நான்லாம் பேசிகிட்டு இருக்கேன். மாடசாமி நானும் ஒரே கிளாஸில் தான் இருந்தோம். அவர் முன்னாள் மாணவராக இருந்தாலும் நாங்கள் அவர் முன்னால் தான் உட்காந்துருப்பார். அப்பயுமே அவர் முன்னாள் மாணவர் தான். வகுப்பறையிலையுமே அவர் முன்னாள் மாணவர், அவருக்கு பின்னால் மாணவர் தான் நான். என்னென்னா அவர் பேச்சு போட்டி அதிலெல்லாம் வந்து 100% சக்ஸஸாக வந்துடுவாப்புல. நான் அவரை பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக்கிட்டேன். ஆனால் அப்பையிலேருந்தே நான் என்ன பண்ணேன்னா, நான் நடிக்கிறதுல வந்துட்டேன். இதுதான் இது. ராணி டீச்சர் இருந்தாங்க, அவங்க இதே கிரவுண்டில் எனக்கு பெண் வேடம் விட்டு ஒரு மேனேஜருடைய மனைவியாக நான் நடித்தேன். ஒரு மேனேஜரோட, ஒரு பேங்க் மேனேஜர் இருப்பாங்க, அவங்களோட மனைவியாக இந்த இடத்துல நடித்தேன் நான். இதுதான் எனக்கு முதல்ல ப்ளூ ஷேரி, எங்கள் அம்மாவோட ஷேரி பட்டு சேலை கொண்டு வந்து கட்டி விட்டு நடித்து அதில் கைத்தட்டு வாங்கினேன். அந்த கைத்தட்டல் இன்னைக்கு வரைக்கும் என்னை உயரத்தில் கொண்டு போய்கிட்டே இருக்கு. காரணம் என்னென்னா, அன்றைக்கு இருந்த ஆசிரியர்கள் யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்கோ, ஓவியம்னா ஓவியம், காவியம்னா காவியம், இதுதான். பாடல்னா பாட்டு டீச்சர் சரஸ்வதி டீச்சர், இந்த கமலா டீச்சர், அவங்க இது கிருஷ்ணவேணி. இந்த வேப்ப மரத்துக்கு கீழே இருந்து எத்தனை பாடல்கள். சாமுவேல்னு என் கிளாஸ்மேட்டு, மோகனுடைய நடிகர் மோகனுடைய பாடலாம் அப்படி பாடுவான். தோண்டி தோண்டி எடுத்தாங்க டீச்சர்ஸ். வந்து அந்த விஷயங்களை வந்து மாணவர்கிட்ட இருந்து நீ வா என்கிட்ட பேசிட்டே இரு அப்படின்னு சொல்லி பேச சொல்லுவாங்க. பேசுனா இவங்கிட்ட என்ன இருக்குன்றத அப்படியே இது பண்ணுவாங்க. டீச்சர் இன்னொரு டீச்சர் இவங்க பேசிக்குவாங்க. இந்த ஸ்டாஃப் ரூமே இங்கே தான் பக்கத்தில் இருந்தது. எல்லாரும் பேசி, டீச்சர் அவனை பார்த்தீங்களா எப்படி இது பண்ணுறான்னு நடிக்கிறாங்க, அப்படியா அவனை கூப்பிடுங்க அவனை ஒப்பிக்க சொன்னால், செய்யல ஒப்பிக்க சொன்னால் அது ஒரு மனப்பாட திறனே இருக்குது, மனப்பாட பகுதின்னே இருக்குது. அதில் வந்து பரிசு கொடுத்தாங்க. யாருமே கொடுக்கலைனாலும் டீச்சர்ஸே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் மாணவர்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, எதுவுமே இல்லைன்னா மனப்பாடம் பண்ணால் கூட போதுண்டான்னு. இது படிப்பில் ஆர்வத்தை அப்படி கொண்டு வந்தாங்க. மனன சக்தி, அதுக்கப்புறம் தான் இந்த ஜனன சக்தி. புரியுதுங்களா? நம்ம என்ன ஆகிறோன்றத முதல்ல வந்து ஆசிரியர்களாகி நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், அவங்ககிட்ட என்னென்ன இருக்குன்னு திறமைகளை பாருங்கள். பார்த்துட்டு அவங்கள தயவுசெய்து விளையாட்டில் வந்தாலும் வரட்டும். இதில் இங்கேருந்து காந்தி மியூசியத்து பக்கத்தில் நீச்சல் குளம் இருக்கும். யார் யாருக்கும் தைரியமாக அனுப்புவாங்க. அந்த காலத்தில் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரைனிங் தான்ப்பா, அங்கே வீட்டில் இங்கே கம்மா இருக்குது, தண்ணி இருக்குது, நீங்கள் நீந்தி பழகிக்கன்றுவாங்க. என்னென்ன வருதோ அது பூரா செய்யுங்கன்னு சொன்னாங்க. தோண்டி 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 எடுத்தாங்க. அந்த ஒரு மிகப்பெரிய உந்துதல் சக்தி தான் எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. நான் நிறைய பேச விரும்பல. என்ன ஒன்றுனா, இந்த பள்ளிக்கூடத்துக்கு இவர் மாடசாமி சொன்ன மாதிரி என்னால் முடிஞ்ச பங்களிப்பு அப்பப்போ நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன். இப்போ நேற்று முந்தானாத்து நான் ஊர்லேருந்து வந்தோடனே என்னுடைய தயாரிப்பாளரிடம் நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். சார் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னாரு. முன்னாள் மாணவர் சங்கம்னு ஆரம்பித்து பள்ளிக்கூடத்துக்கு ஒன்று பண்ணுறேன், அது தவிர பிளட்டு கான்டாக்ட் பண்ணி பிளட் டொனேஷனுக்கு யார் யாரோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்று, கிழிந்து போகாத புடவையோ இல்லை சின்ன பையன் பெரிய ஆளுங்க சட்டையோ இருந்தால் கூட பட்டன் கூட போகக்கூடாது. ஆனால் அந்த சட்டை சின்னதாக இருக்கணும், இல்லை சேலையெல்லாம் கிழியாமல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி புதூரில் ஒரு இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க ஒரு ஃபவுண்டேஷனை கொண்டு போய் இன்னொரு இடத்துல அவங்க ரொம்ப ஏழை மக்களுக்கு அதை கொடுக்குறாங்க. இது நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் தயாரிப்பாளர்கிட்ட. இல்லை நீங்கள் பழைய ட்ரெஸ்ஸு எல்லாம் அப்படி கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்ட, திருப்பூருக்கு அவங்கள பூரா கூட்டிகிட்டு போய் ஒரு செட்டு யூனிட்டு எல்லாமே எடுத்து கொடுத்துட்றேன் புதுசான்னாரு. அந்த கவலை எனக்கு விட்டது. அடுத்த வட்டம் அவங்களுக்கு புது ட்ரெஸ் கிடைக்கிறதுக்கு நான் வழி பார்த்துட்டேன். ஒன்று இது சரி, இதை பள்ளிக்கூடத்தை சொல்லுங்கன்னாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார். பொதுவாக அந்த பில்டிங்க்கு வந்து கொஞ்சம் வண்ணம் பூச வேண்டியதாக இருக்குது, அதனால் எவ்வளவு அப்படின்னாரு. நீங்கள் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் அங்கே படிக்கலை, நான் பண்ணேன்னா உங்களுக்கு அந்த இது இருக்காது, உங்களுக்கு வந்து நான் பட வாய்ப்பு தர்றேன், இன்னொன்று பண வாய்ப்பும் தர்றேன். என்னென்னா, நான் வந்து அந்த படத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டுட்டு பல லட்சங்களை போட்டுட்டு நாங்கள் வந்து சில ஆயிரங்களை கொடுக்கல. ஒரு பில்டிங்க்கு 12,500 சொல்லி திரு வந்து அனுப்பிச்சாரு. 5 பில்டிங்க்கு 62,500. இந்த 62,500 என்னுடைய முதல் சம்பளம். அப்படியே நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு செக்காக எழுதி கொடுத்துருக்கேன். அதை வந்து நல்ல விதமாக இந்த தொகையரா வந்து இனிமேல் எல்லாருக்கும் இந்த வகையரா வரணும், கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் ஏற்படுத்தணும். இந்த வண்ணத்தை வந்து நல்ல வண்ணமாக இருக்கணும். இந்த எண்ணம் மாதிரி நல்ல வண்ணமாக பூசி இந்த பள்ளிக்கூடத்தை மென்மேலும் சிறக்கரிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உள்ளபடியே நம்ம மனசெல்லாம் தொட்டுச்சில் அவருடைய பேச்சு.
ஒரு யதார்த்தமான பேச்சு, யதார்த்தமான வாழ்க்கையில் ஒரு மனிதன் உயரத்திற்கு சென்று விட்டால் தான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிற போது நாம் அதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பதிலே முதல் ஆளாக இருப்பவர் முன்னாள் மாணவர் சங்கத்தில் நம்முடைய சாரதா குமார் என்பதை நினைக்கிற போது மகிழ்ச்சியாக. ஏன்னா இப்போ ஒரு மகிழ்ச்சியான தருணம் எங்களுக்கு. கடந்த வாரம் அதுக்கு முன்னாலெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு போராட்ட உணர்வோடு இருந்தோம். ஆசிரியர்களுக்கு தெரியும், மாணவ மாணவிகளுக்கும் தெரியும். இந்த பள்ளியில் உங்களையெல்லாம் விளையாட்டு வீரர்களாக மாற்றி மிகப்பெரிய விளையாட்டு கேந்திரமாக கொண்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது ஆசிரியர் இல்லத்தை விளையாட்டு மைதானத்தினுடைய நடுவில் வந்து கட்ட போகிறாங்களே, நம்ம பிள்ளைங்களுக்கு ஓடி ஆடி விளையாடுறதுக்கு இடம் இருக்காது, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்ட சிந்தனையோடு களமிறங்கி அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு உண்டாக்கி இந்த ஓரத்தில் வந்து அமைஞ்சா யாருக்கும் தொந்தரவு இருக்காது, விளையாட்டு மைதானமும் பாதுகாக்கப்படும் சொல்லி நம்ம கோரிக்கையை தலைமை ஆசிரியருடைய வேண்டுதல், நம்முடைய வேண்டுதல்லாம் கேட்டு முதன்மை கல்வி அதிகாரி உடனே ஒத்துக்கிட்டு அங்கே மாற்றினாங்க. மாற்றினதுல நம்மளுக்கு ஒரு 2 பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, இந்த பள்ளிக்கூடத்தில் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன், அங்கேருந்து யாரை கூப்பிட்டு வந்து உள்ளே நுழைஞ்சாலும் உள்ளே நுழைஞ்சோம்னா வந்து பார்க்குறது இந்த தகர கொட்டகை. பார்த்தோன்னே என்னங்க பள்ளிக்கூடம்னு சொல்லிவிட்டு சுடுகாடு கூப்பிட்டு போகிறீங்களே அப்படின்னு கேட்டவங்கெல்லாம் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். அந்த கொட்டகையை அகற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. உடனடியாக அதை அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை ஆரம்பிக்க போகிறாங்க. ஒன்று. இன்னொன்று, பக்கத்தில் இருக்கிற அந்த மின் தேக்கி வைக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்பாரம் இது இருக்கிறதுனால தான் இந்த குறுக்கு வயர் உள்ளே போகுது. இந்த வயர் தான் மைதானத்தில் தொங்குது. அந்த உயர் அழுத்த மின்கம்பியை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அது மிகப்பெரிய வழி. அதை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இது செய்யணும். அது இப்போ முடியுமாங்கிறது தெரியல. ஆனால் இப்போ தொங்கிக்கிட்டு இருக்கிற இந்த மின்கம்பியை எடுக்க முடியும். இப்போ நம்மளா எடுக்கணும், தலைமை ஆசிரியர் என்னதான் எழுதினாலும் அதை வேலையாக்கி கொண்டு வர்றதுக்கு வருஷங்கள் ஆக்கிடுவாங்க, முடியாது. ஆனா இப்ப கட்டாயம் இந்த கட்டடம் வர்றதுனால உறுதியா அதை எடுத்தே ஆகணும்னு வந்திருக்குது. ஆக உண்மை நாம் சாதிக்க சென்றால் அதிலே கூடுதலாக 2 கிடைத்தால் 3 விதமான பலனை ஒன்றின் மூலமாக பெற்றிருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, எனவே ஒரு போராட்ட மனப்பான்மையோடு ஒரு பிரச்சனையோடு நம்ம இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. ஏன்னா திருக்குமரன், ராஜ்குமார் போன்றவர்கள் திட்டமிடுவது, அதை செயலாக்கி காட்டக்கூடிய பால்பாட்டி கணேசன் போன்றவர்கள் இரவு பகலாக எந்த வேலையா இருந்தாலும் உடனே எடுத்து செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிற போது அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்துணை முன்னாள் மாணவர்களும் அவங்களால முடிஞ்சதை அவ்வப்போது செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு தகவலை சொல்லணும்னா, இங்கே பேசிய சாரதா குமார் அவர்கள் தான் முன்னாள் மாணவர்கள் வெளியிலிருந்து நிதி பெறுவது அப்புறம் இருக்கட்டும், முதல் நாம இதுக்கு என்ன செய்யறோம்னு காட்டணும்னு சொல்லி முதல் சந்திப்பிலேயே 1000 ரூபாயை எடுத்து நமக்குள்ளே நிதி போட வேண்டும் என்பதை தொடங்கி வைத்தவர் நம்முடைய சாரதா குமார். அதுக்கப்புறம் தான் நான் உடனே ஒரு 500 ரூபாய் எடுத்தேன். அப்புறம் பாண்டி 2000 ரூபாய் எடுக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தங்களும் நான் 1000 தர்றேன், 2000 தர்றேன், 5000 தர்றேன், இப்படி 5000 10,000 சொல்லி முன்னாள் மாணவர்கள் வெளியூரில் இருப்பவர்கள் எல்லாம் கூட இங்க இல்லைனாலும் நாங்களாம் வெளியூர்ல பணியாற்றிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு நாங்க அனுப்பிச்சு விடுறோம். அனுப்பிச்சதுனாலதான் இன்னைக்கு இந்த மைதானம் இவ்வளவு தூரம் தூய்மையா இருக்குது, கழிப்பிடங்கள் நல்லா சுத்தப்படுத்தி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்குது. நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வர நேரத்திலே புதுசா ஒரு கழிப்பிடமோ 2 வந்திருக்குது. அப்ப நம்ம நினைச்ச கனவுப்படி நடந்துகிட்டு இருக்குதா? எண்ணங்கள் நன்றாக இருந்தால் இன்னும் உள்ளபடியே நமக்கு உயர்வு கிடைக்கும்னு சாரதா குமார் சொன்னதை போல நாம் எப்படி இந்த பள்ளிக்கூடத்தை மாற்றணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரியான மாற்றத்தை இப்ப நம்ம கண்ணு முன்னால பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டடங்கள்லாம் சேதமடைஞ்சு போய் அங்கங்க இது இருந்ததை பூரா அத்தனையும் பூசி சரி பண்ணி எல்லாத்தையும் அருமையா வச்சாச்சு. உள்ள இனிமேல் மின் விசிறி, மின் விளக்கு எல்லாமே போட வேண்டிய வேலை இருக்குது. அதையும் இப்ப இந்த கல்வியாண்டு முடிவுக்குள்ளேயே செஞ்சிருவான். இதற்கெல்லாம் அடிப்படையா இந்த பார்த்த வேலையை என்னதான் நம்ம உள்ள பார்த்திருக்கோம், பூசி இருக்கோம், கரும்பலையை சரி பண்ணியிருக்கோம், மைதானத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம்னு சொன்னாலும் வெளியில இருந்து புதுசா தான் பிள்ளையை சேர்க்க வர்றதுக்கு பல பெற்றோரை அழைச்சிட்டு வர போறீங்க. நீங்க அழைச்சிட்டு வர போறீங்கல்ல, ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் கூப்பிட்டு வருவீங்க? உங்களால் 10 பேர் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தா உள்ளபடியே வரும் கல்வியாண்டிலேயே இது 1000 எண்ணிக்கையை எட்டிவிடும். நாங்க அப்படி கூட நினைக்கல, ஏன்னா எங்களோட நீங்க வேகமா இருக்கிறீங்க. ஒரு மாணவி 10 பேரை கூப்பிட்டு வந்தா பையன் ஒருத்தரும் 20 பசங்களை சேர்த்து விடணும். உங்க தெருவுக்கு பக்கத்துல இருக்கிறவங்கள, கண்டை வீட்டுல இருக்கிறவங்கள எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனா நம்மளுடைய நோக்கம் வர்ற கல்வியாண்டிலே அப்படி போயிடணும்னு நினைக்கல, உயர்வு பெருசா வச்சுக்கிடுவோம். 500 பேர் எண்ணிக்கை கொண்டு வந்துட்டாலே இந்த பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டிலேயே முன்மாதிரியான பள்ளிக்கூடம்னு உலகெங்கும் பேசப்படும். உங்களெல்லாம் வந்து வீடியோ பதிவு ஒரு எடுத்தால் அவர் வந்து உங்களெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாதிரி, லைப்ரரியில புத்தகம் படிக்கிற மாதிரி எல்லாம் எடுத்தாங்களா, இதை பற்றி ஒரு பெரிய ஆவணப்படமே எடுப்பதற்கு அவர் தான் காரணம். திரைப்பட இயக்குனர், மிகப்பெரிய ஒரு கேமராமேன், நான் அங்கேயே போய் வேலை பார்ப்பேன்னு இல்லை, அதற்கான ஒரு உந்துதலை எங்கிட்ட சொல்லி திட்டத்தை சொல்லி உடனே அதற்கான ஏற்பாடு பண்ணி மிக குறைந்த செலவுல 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் போட்டு எடுக்கக்கூடிய ஆவண படத்தை 5,000 ரூபாயில எடுத்து சரியான நேரத்தில் அதை வெளியிட இருக்கிறோம். இப்ப வெளியிட மாட்டோம்.
இன்னும் எத்தனையோ பேர் பள்ளிக்கூடங்கள்ல பார்க்கலாம், பேப்பர்ல பார்க்கலாம், சீர் கொண்டு போனாங்க பள்ளிக்கூடத்துக்கு செய்தி வருது. முன்னாள் மாணவர்கள் பூரா வண்ணமா பூசியாக்கி அளவுபடுத்திருக்காங்க செய்தி வருது. அதெல்லாம் துக்கடான்னு நீங்க சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய பணியை இந்த பள்ளிக்கூடத்தில் செய்ய இருக்கிறோம். அதெல்லாம் பொறுத்து இருக்கணும். எல்லாத்தையும் சேமிப்பு மாதிரி வங்கியில சேமிச்சு பணத்தை வச்சுக்கிட்டா எப்ப வேணாலும் எடுக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு சேமிப்பா வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆவணப்படம் எடுக்கப்பட்டிருக்குது. அத்துணையும் இங்கே படமாக்கப்பட்டு முன்பு எப்படி இந்த பள்ளிக்கூடம் இருந்தது, இப்போது எப்படி மாறி இருக்கிறதுன்னு சொல்லி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சியை ஆவணப்படத்தின் மூலம் பார்க்க செய்யக்கூடிய பணியை சாரதா குமாரனுடைய உந்துதலால் செய்வோம் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் ஒவ்வொரு பொழுதும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது செய்யணும். அவர் சொன்னதான் உண்மை. அவர் எங்கனாலும் சென்னையில் இருப்பார், வெளியூர்ல இருப்பார், படப்பிடிப்புல இருப்பார். தொடர்பு கொண்டு பேசுகிற போது நான் ஊருக்கு வந்துட்டா வந்துடுறேன், தொடர்பு கொண்டுட்டா உடனே நான் முடிஞ்சா வந்துடுறேன், இல்லைன்னா நீங்க செய்யறதை செய்ய நான் பாத்துக்கிறேன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனம் படைத்தவர். இப்போது அவர் கொடுத்திருக்கிற தொகை பெருந்தொகை. இதற்கு முன்பே கூட பல நேரங்களில் 5000, 10,000, 2000 எதுனாலும் கேட்டோம் கொடுப்பாரு. இங்க மின் விளக்கு பூரா மாட்டி இருக்கிறோம்னா அந்த மின் விளக்கு வாங்குறதுல அவர் கொடுத்த பணத்தினுடைய பங்கு தொகை உண்டு. எதை செய்யல சாரதா குமார் அப்படின்னு நம்ம கேட்கணும். எல்லாமே செஞ்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருடைய பங்களிப்பும் இங்க இருக்குது. அதுல இவருடைய பங்களிப்புங்கிறது அனுதினமும் இந்த பள்ளிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் நினைக்கக்கூடியவர். சாதாரண குடும்பத்துல பிறந்து சாதாரண சாமானியனா இங்க படிச்சு உங்கள மாதிரியே ரொம்ப கஷ்டமான நிலையில இருந்து இன்னைக்கு உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த அவனியாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியை படிக்கின்ற நீங்கள் அத்தனை பேரும் நாளை உயர்ந்து காட்டுவீர்கள். அது தேர்வு நேரம், பரீட்சை நேரத்தில் உங்களை உட்கார வச்சு நாங்க நேரத்தை வீணடிக்கிறோம்ங்கிற ஒரு குற்ற உணர்வு இருக்குது. நாங்க நேரத்தை வீணடிக்கல. இந்த பரீட்சை நேரத்தில் நீங்கள் இப்ப கூட மனசு வச்சா அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக தேர்வு எழுத முடியும். இன்னும் உங்களுக்கு காலம் இருக்கிறது. நீங்க தேர்வு இன்னைக்கு 12ஆம் வகுப்பு தேர்வு தொடங்கி இருக்குது. நம்ம பள்ளிக்கூடத்துல 12ஆம் வகுப்பு இல்ல. அந்த தேர்வு படிக்க இங்க இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாம் போயிருக்கிறாங்க, தலைமை ஆசிரியர்கள் போயிருக்கிறாங்க. அடுத்தாண்டு எங்க இருந்து போவாங்க? இங்க இருந்து 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதுவாங்க. 12ஆம் வகுப்பு பரீட்சைக்கு இதுவரையும் 10ஆம் வகுப்பு பரீட்சைக்கு நாங்க படிக்கிறப்ப இங்க மையம் கிடையாது. சென்ட் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, மதுரையில போய் தான் எழுதணும். இப்ப 10ஆவதுக்கு இங்க மையம் இருக்கா? இல்ல. ஆக நம்முடைய எண்ணிக்கை கூடி நாமே இங்கு மையமாக ஆக்கி கொடுக்கிற அளவிற்கு இந்த பள்ளிக்கூடத்தை வளர்க்கிற கடமை நமக்கு இருக்குது. பெரிய ஊரு, பெருத்த மக்கள் தொகை இருக்குது, பெரிய போக்குவரத்து நெரிசல் இருந்து விமான நிலையம் பக்கத்துல இருக்கு. உலகத்துல இருந்து யார் வந்தாலும் அவனியாபுரத்தை கடந்துங்க மதுரைக்குள்ள போகணும். ஆனா அவனியாபுரத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்துல தேர்வு மையம் இல்லை என்று சொன்னால் அது நமக்கு மிகப்பெரிய கேவலம். நிச்சயமா வர்ற கல்வியாண்டுல இந்த பள்ளிக்கூடம் தான் 10ஆம் வகுப்புக்கும் 12ஆம் வகுப்புக்கும் தேர்வு மையமா இருக்கணும். அப்படி கேட்டு பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஈடுபாடு இருக்கணும். நீ உள்ளபடியே நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், அருமையான மாணவிகள், எங்க பார்த்தாலும் முன்னாள் மாணவர்களை மதிக்கணும், ஆசிரியரை போற்றணும்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள பதிஞ்சு வச்சிருக்கீங்க. உள்ளபடியே வர்றப்ப ஆசிரியர்களை பார்த்து அம்மா வணக்கமா வணக்கமான்னு 10 தடவை சொல்றாங்க பசங்க. நாங்களாம் படிக்கிற காலத்துல ஒரு தடவை சொல்லிட்டு ஓடி போவாங்க. ஆக நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள அந்த ஈடுபாடும் அந்த மரியாதையும் உங்கள்கிட்ட இருக்குது. எனவே நீங்க நல்லா படிப்பீங்க. இதுவரையிலும் புத்தகத்தவே தொடல, படிக்கல, ஆசிரியர் சொன்னதே கேட்கலனாலும் கூட இந்த 10 நாள் 15 நாள் படிங்க. நீங்க அத்தனை பேரும் நினைச்சபடி தேர்வுல வெற்றி பெறுவீங்க, நினைச்சபடி மிக உயர்ந்தெடுத்து வருவீங்க. ஏன்னா அந்த தேர்வு காலம் தொடங்குகிற போது இருக்கிற அந்த பொன்னான நேரம், அதை மட்டும் நீங்க கண்ணா நினைச்சீங்கன்னா போதும். இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா போதும். அட்டை டு அட்டை, முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கத்து வரைக்கும் எல்லா பாடத்தையும் படிங்க. ஆசிரியர்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க, நான் சொல்ல வேண்டியது அதவே திரும்ப இன்னைக்கு கூட அருமையான ஒரு கருத்தை சொல்லி உங்களுடைய வாழ்க்கை எப்படி உயரணும், எப்படி இருக்கணுங்கிறத ஆசிரியர் ஜூலி அவர்கள் சொன்னார்கள். ஆசிரியர் ஜூலி அவர்கள் அருமையாக சொன்னார்கள். எனவே உங்களுக்கு அனுதினமும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, தினந்தோறும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க பரீட்சை நேரத்துல நீங்க அருமையாக உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். அதற்கு இந்த தேர்வு என்பது நமக்கு மிகவும் முக்கியம். 6ஆவது தேர்வா இருக்கட்டும், 7ஆவது தேர்வா இருக்கட்டும், 10ஆவதுல பார்த்துக்கிடுவோம், அப்புறம் 12ஆவதுல பார்த்துக்கிடுவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. 6ஆம் வகுப்பிலிருந்து நீங்கள் படிக்க தொடங்கினால் உங்களுக்கு படிப்பு என்பது சுகமான அனுபவமா இருக்குமே தவிர அது சுமையா இருக்காது. எனவே அதை நோக்கி நீங்கள் போகக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் இந்த விழா வைத்ததனுடைய நோக்கம் தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் மாணவர் சங்கத்தினர் அத்துணை பேருமே தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடத்தை வளர்த்தெடுக்கணும்னு நினைக்கிறப்ப நம்ம இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், இது நமக்கு தான் தெரியும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். பெற்றோர்களை கூப்பிட்டு பிள்ளைகளை சேர்க்க இங்க வருகிற போது அந்த இடத்துல நுழையிறப்பே நம்ம பள்ளிக்கூடம் அப்படியே பலார்னு படிச்சுன்னு தெரிய வேணாமா? தெரிஞ்சா தானே நல்லா இருக்கும். இப்போ என்னதான் நம்ம காலையில குளிச்சுட்டு நான் நல்லா குளிச்சுட்டேன், 10 தடவை சோப்பு போட்டு குளிச்சேன், சாம்பலாம் போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அழுக்கு சட்டையை அழுக்கு பேண்ட் போட்டு வந்தா நம்மளை குளிச்சது யாருக்காவது தெரியுமா?
10 நாள் குளிக்காத மாதிரி தெரியுது, இவன் குளிச்சாலும் குளிக்கலையோ பல்லு விளக்கினானோ இல்லையோ கேட்போம்ல. அதை மாதிரி இங்க என்னதான் நம்ம உள்கட்டமைப்பை சரி பண்ணினாலும் எல்லாத்தையும் சீர் செஞ்சாலும் கடைசியா வெளியில பார்க்கிறப்போ ஒரு பிரமாண்டம் இல்லைன்னா இன்றைய காலகட்டத்துல நம்ம ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சியை கொண்டு செலுத்த முடியாது. அதற்கு அடித்தளமாகத்தான் இங்க இருக்கிற கட்டிடங்களுக்கெல்லாம் வர்ணம் பூசக்கூடிய பணி ஒன்றுதான் பாக்கியாக இருக்கிறது. அந்த வர்ணம் பூசக்கூடிய பணியை திறம்பட செய்வதற்கான நிதியை நாங்கள் கேட்டபோது சாரதா குமார் அவர்கள் இன்றைக்கு 62,500 ரூபாயை ஒரு தனி ஒரு மனிதனாக தன்னுடைய முதல் மாத சம்பளத்தை தந்திருக்கிறார். உயர்ந்த உள்ளம், அந்த உயர்ந்த உள்ளத்தை போல இந்த பள்ளிக்கூடத்தில் தினமும் காலையில வந்து நடைபயிற்சி மேற்கொள்றாங்க பல பேர். அவங்க எல்லாம் நல்ல ஒரு மனதுக்காரங்க. இந்த மைதானம் பாதுகாக்கப்படணுங்கிறதுக்காக போராடணும்னு சொன்ன உடனே அந்த நடைபயிற்சிக்கு வந்து கொண்டிருக்கிறவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பெருமகன் இங்கே வந்திருக்கக்கூடிய ராமமூர்த்தி சுவாமி அவர்கள். அவர் அந்த போராட்டத்தில் வந்து இதே மாதிரி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு என்னை மாதிரி வந்து நின்றார் அங்க ரோட்ல. யோசிச்சு பாருங்க, மாணவர்களுக்கு மட்டும்தான் அக்கறை என்பதல்ல, முன்னாள் மாணவர்களுக்கு மட்டும்தான் அக்கறை என்பதல்ல, இந்த ஊரில் பிறந்த எல்லோருக்கும் அக்கறை வேணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா ராமமூர்த்தி சுவாமி அவர்கள் இருந்தார். அதனாலதான் நாங்க யாருக்கும் இடையூறு பண்ணல. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, போராட்டம்னா ரோட போய் மறிக்கணும், உட்காரணும், போக்குவரத்து அப்படிலாம் மனசுல என்னைக்குமே வச்சுக்க கூடாது. நாட்டினுடைய போக்கையை மாற்றுகிற தன்மை மாணவர்களுக்கு இருக்குது. நம்ம கோரிக்கையை அறிவிச்சோம், போராடுவோம்னு கூடணும், காவல்துறை வந்தாங்க, பேசுங்க, வந்திருக்காங்க சிஓ முதன்மை கல்வி அதிகாரி, உங்க கோரிக்கையை சொல்லுங்க, அதுக்கு சமாதானம் ஏற்பட்டா எதுக்கு போராட்டம்னாங்க. நாங்களும் அதை ஏத்துக்கிட்டோம், மறியல் பண்ணல, ரோட்டு ஓரத்துல தான் நின்றோம், உள்ள வந்து பார்த்தோம், பேசினோம். இன்னும் அந்த வெளியே இருக்கிற நடந்து வர்றப்ப வலது பக்கம் இருக்கிற இடம் இடது பக்கம் இருக்கிற இடம் வந்து நம்ம இருந்தேன், அங்க கட்டடத்தை கட்ட வச்சிடலாம் கூட்டு போய் காமிச்சா மேல போறா பெரிய உயரழுத்த மின் கம்பியை போறதுனால முடியல. அப்ப நம்ம கூப்பிடுற இருக்கலாம், வர்றாங்க அதிகாரிகள் வந்து பார்த்து கடைசி இந்த இடத்துல இது பண்ண உடனே சமாதானம் ஏற்பட்டு கோரிக்கை நிறைவேறியது என்ற உடனே யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லாமல் ஒரு போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் போராட்டத்தினுடைய குறிக்கோளாக போராட்டம் மறியல் பண்ணணும், உட்காரணும், இடைஞ்சல் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை எந்த காலத்தில் இருக்கக்கூடாது. அதை கடைபிடித்த போது எங்களுக்கு துணை என்ற பெருமகன் ராமமூர்த்தி சுவாமி அவர்கள் அவர்கிட்ட நேற்று தான் சொன்னான், இந்த மாதிரி சாரதா குமார் எங்களுக்கு வந்து 62,500 ரூபாய் முன்னாள் மாணவர் கொடுக்குறாரு, 1 லட்ச ரூபாய்க்கு மேல வருது இதுக்கு பூரா வர்ணம் பூசுறதுக்கு, அதுல 50,000 ரூபாய் நடைபயிற்சியாளர்கள் கொடுப்பதா சொன்னீங்க, அதை கொடுத்துடலாமா இன்னைக்கேன்னு சொன்னோம். நீங்க முன்கூட்டியே சொல்லியிருந்தா 5 பேர்ட்ட 10,000 நாங்க இது பண்ணியிருந்தோம், 50,000 கொண்டு வந்து கொடுத்துருப்போம். நீங்க உடனடியா சொன்னதுனால இப்ப நான் வந்து 10,000 ரூபாயை கொடுத்துடுறேன், மற்ற 4 பேர்ட்ட 50,000 கொடுத்துறீங்களா? அருமை பாருங்க. என்ன உயர்வாக இருக்கிற போது, தொண்டு உள்ளவன் தூய உள்ளவன் நம்மோடு கைகோர்க்கிற போது என்ன கவலை? நம்ம இந்த பள்ளிக்கூடத்தை எப்படியெல்லாம் கொண்டு வந்து நினைக்கிறோமோ, நம்ம நினைக்கிறதோட பண்பு